சரி, திமுக கூட்டத்துல தானே பேசுறாங்க, அதனால உங்களுக்கு என்ன? இல்ல திமுக கூட்டத்துல உங்களுக்கு என்ன? அரங்க கூட்டத்துல உள்ளுக்குள்ள பேசினா பரவாயில்ல, வெளியில வருது. வெளியில வருதுல, வந்துட்டு போகுது. யாருக்கு அசிங்கம்? பேசணுங்களுக்கு தானே அசிங்கம். உங்களுக்கு என்ன? காதுல கேக்குறேன், எங்களுக்கு அசிங்கம். உங்களுக்கு அசிங்கம் இல்ல, அது பேசணுங்களுக்கு தான் அசிங்கம். நாங்க பேசுனது நான் கேட்கலன்ற அப்புறம் திரும்ப போடு போடு. என்ன பேசிருக்காங்க காட்டு. திமுக இதுதான்டா வரலாறு. பைத்தியக்கார பையில உள்ள அக்கால ஓலிகளை அதை எங்க தலைவர் செய்ய வேண்டிய வேலையை என்கிட்ட கேட்க. உங்க தலைவர் காதுக்கு இது போவோம், அதை தலைவர் கேட்டு இருப்பாரு. போய் தேடுங்க. அதுக்காக இந்த பாரு, அந்த அம்மா சொன்ன வார்த்தை இது சாதாரண கிராமப்புறங்களை சொல்றது பெரிய விஷயமா? இது போமா, இது கடந்து போமா? ஆமா, இது கடந்து போக வேண்டிய வார்த்தைங்க. இதுக்கு எதுக்கு நீங்க இவ்வளவு டிபேட் எடுக்கிறீங்க? அதாவது அவன் குடும்பத்தை நான் ரொம்ப கேவலமா பேசுவேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப ரொம்ப கேவலமா பேசுவான். அது எங்களுக்குள்ள சகஜம். ஏமே, நீதிமன்றத்திலிருந்து லிவிங் டு லைஃப் வச்சுக்கலான்னு ஒரு நீதிமன்றம் கலாச்சாரத்தை சீரழிப்பு தான். அப்புறம் இது என்ன சீரழிப்பு? இது என்ன சீரழிப்பு? உச்ச நீதிமன்றமே லிவிங் டுகெதருக்கு உத்தரவு போடுமா? அப்புறம் என்ன சீரழிப்பு? இதெல்லாம் என்ன மூர்த்தி? இவ்வளவு அசிங்கமா எல்லாம் பேசாதீங்க மூர்த்தி. நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. என் வயசு என்ன? உங்க அளவுக்கு இறங்கி பேசுறதா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். என்ன எவனும் பேசாத இருக்கிறதுல உங்க இஷ்டத்துக்கு என்ன ஒன்னாலும் அதுக்கு பேசுறவங்கள்ட்ட போய் கேளுங்க. கலைஞர் மாதிரியே ரசித்து ரசித்து பேசுவேன் ஐயா. அப்படியா? நான் பேசி நீங்க கேட்டீங்களா? இன்னும் கேட்கல, அதுக்காக தான் கொடுக்குறேன், இன்ட்டு கொடுக்குறேன். கொடுங்க. கருணாநிதியாரின் உண்மை தொண்டன் அல்லவா தலைவர்? எவ்வளியோ தொண்டனும். வணக்கம் ஐயா. ஏற்கனவே பாத்தீங்கன்னா பொன்முடி அவர்கள் சர்ச்சையாக பேசினார், கொச்சையாக பேசினார் சொல்லிட்டு பல கண்டனங்கள் பல எதிர்கட்சிகள் சார்பாக மக்களும் வைக்கிறாங்க. அந்த சர்ச்சை ஓய்வதற்குள் மீண்டும் சேலம் ஒரு பொதுக்கூட்டத்துல சுஜாதா என்ற திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் மிகவும் கொச்சையாக தாவேகா தலைவரையும் அவங்க அம்மாவையும் இழுத்து பேசிருக்காங்க. என்ன பேசுறாங்க அவங்க அம்மாவை? என்ன பேசுறாங்க? என்ன வார்த்தை பேசுனாங்கன்னு கேக்குறீங்களா ஐயா? வீடியோவா தான் நான் காட்டுறேன். ஏன்னா அதை வாயில சொல்ல முடியாத அளவுக்கு பேசிருக்காங்க. அவ்வளவு தரம் கட்டவர்களா இவர்கள்? அதுவும் பெண் பேச்சாளர் ஐயா. ஆணுன்னா பெண்ணு எல்லாம் சமம் தானே. பெரியார் பேத்திகள்ல பெரியார் பேரர்கள் எப்படி பேசுறாங்களா அது மாதிரி தான் பெரியார் பேத்திகள். என்ன இப்போ அப்படியே அந்த பேச்சை பார்த்தா கிருஷ்ணமூர்த்தி ஞாபகம் வருதா? அதையும் விட ஒரு படி மேலே போயிட்டாங்க. இனிமேல் கிருஷ்ணமூர்த்திலாம் டம்மி அப்படின்னு. ஆமாம், இப்போ ஆமாம், இப்போ டம்மி தான், பொம்பளைங்க தான் சூப்பர் டாப்பு. அதெல்லாம் அவங்க பேசியிருப்பாங்க. பெரியார் இருந்திருந்தால் இந்நேரம் மகிழ்ச்சியாக அதை ரசித்திருப்பார். என் பேத்தி நீதானடி தங்கமே, ஒன்று நல்லா திமுக எங்கள் கொள்கையை எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு அவங்க பாராட்டியிருப்பாங்க. ஐயாவுக்கு ஒரு ஃபோனை போட்டு கொடுத்தீங்கன்னா 2 பேரும் பேசிப்பாங்க. பாராட்டுகள் ஏதாவது சொன்னீங்களா? நான் இதுக்கு ஒன்றும் கமெண்ட் பண்ண விரும்பலமா, இதை பற்றி நான் பேச விரும்பல. அதை ஏதோ ஒரு முட்டாத்தனமா ஒரு கழுத பேசுவீங்க. நான் பதில் சொல்ல இயலுமா? நான் பதில் சொல்ல இயலுமாங்க? ஏங்க, அந்த அம்மா பேசுறது அது அம்மாவா? ஆமா, அது வயசானவங்க தான். வயசானவங்க எல்லாம் கிடையாது ஐயா. அவங்கள பாத்துக்கிங்களா இல்லையா? நான் பார்த்தது இல்ல. நீங்க யாரதான் பாத்துர்க்கீங்க? நீங்க ஏதாவது சர்ச்சை யாரதான் நீங்க பாத்துட்டு பார்த்தன்னுவீங்க? நாங்க பார்த்தா தானே பார்த்தோம்னு சொல்றோம். நாங்க பார்க்கவும் இல்ல, கேட்கவும் இல்ல. நீங்க பார்த்ததுதான் ஊர் முழுக்க நாறுது. ஏமா, இந்த மாதிரி அசிங்கமான செய்திகள்ல நான் பேச விரும்பல. நாங்க பேசலையா உங்களுடைய மேடையில? அதான் நீங்க ஃபர்ஸ்ட் பொன்முடி அவர்களுக்கு திக கூட்டத்துல நடந்தது அப்படின்னு மடை மாற்றிட்டீங்க. இப்போ திமுக கூட்டத்துல நடந்ததுதான். சரி, திமுக கூட்டத்துல தானே பேசுறாங்க, அதனால உங்களுக்கு என்ன? இல்ல திமுக கூட்டத்துல உங்களுக்கு என்ன? அரங்க கூட்டத்துல உள்ளுக்குள்ள பேசினா பரவாயில்ல, வெளியில வருது. வெளியில வருதுல, வந்துட்டு போகுது. யாருக்கு அசிங்கம்? பேசணுங்களுக்கு தானே அசிங்கம். உங்களுக்கு என்ன? காதுல கேக்குறேன், எங்களுக்கு அசிங்கம். உங்களுக்கு அசிங்கம் இல்ல, அது பேசணுங்களுக்கு தான் அசிங்கம். ஒரு அவை நாகரிகம், சபை நாகரிகம் அது இருக்கணும். அது இல்லாம அந்த கழுத அந்த மாதிரி பேசுறீங்க. அந்த அம்மா அந்த மாதிரி பேசுனதே தவறு. பெரும்பான்மை அப்படி இருக்கீங்க. ஒரு பேச்சாளர், ஒரு பெண்ணு அந்த மாதிரி பேசுறது தப்பு தான். நான் பேசுனதை கேட்கல, என்ன பேசுனாங்கன்னு தெரியல. எது கத்திரிக்காய் கொள்கை சும்மா நாங்க பேசுனதை நான் கேட்கல என்று அப்புறம் திரும்ப போட்டு போடு
போட்டு காட்டவா? மாலை போடு. போடு. என்ன பேசிருக்காங்க காட்டு. திமுக இதுதாண்டா வரலாறு பைத்தியக்கார பையில உள்ள அக்கால ஓலிகள. இது என்ன தவறான இதாயிடுச்சு. கிராமப்புறங்கள்ல சாதாரணமா ஆண்களோ பெண்களோ பேசக்கூடிய வார்த்தைகள் தான். அதுக்கு என்ன அர்த்தம்? ஆமா, அதெல்லாம் யாரு அக்கா கூட அது அந்த அம்மா பேசுது. அந்த அம்மா யாரு சொல்லுச்சு? அவன் விஜய் அவங்க அக்கா கூட கொடுத்தாருமா? ஐயோ, இது தேவையாங்க எனக்கு? இந்த விஜய் பத்தி தானே திட்டுறாங்க. ஆமா, விஜயும் அவங்க அம்மாவையும் தரம் தாழ்த்தி பேசுறாங்க. இது எப்படி இடையில நீ மாத்திரம் இந்த ஒரு வார்த்தையை போட்டு காட்டின நான் என்னத்த பதில் சொல்றது? அப்புறம் அதுக்காக வெட்டி ஒட்டி காட்டுவியா? இல்ல வெட்டி ஒட்டி மட்டும் இதை மாத்திரம் காட்டுவியா? அப்புறம் என்னத்துக்கு? அப்ப அத பத்தி கேட்காதீங்கிறேன்னா அதை எது கேக்குறீங்க? வேற கேளுங்க. அது இங்க பாரு, அது பேசுனது 100க்கு 100 இந்த மாதிரி தவறான வார்த்தைகளை உபயோகப்படுத்துவது தவறு. அது யார கட்சியா இருந்தாலும் சரி, திமுகவா இருந்தாலும் சரி, அண்ணா திமுகவா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் எது அதை எங்க தலைவர் செய்ய வேண்டிய வேலையை என்கிட்ட கேட்க. தலைவர் காதுக்கு இது போவோம். அதை தலைவர் கேட்டு இருப்பாரு. போய் தேடுங்க. காணிமொழி அக்கா எங்க? உடனே பொன்முடி அவர்கள் கண்டனம் அப்படின்னு ஆணுக்கு ஒரு நியாயம், பெண்ணுக்கு ஒரு நியாயமா? ஐயோ, இது என்ன? இது பெரிய வம்பா போச்சு. ரோட்ல போற பொண்ணுங்க எதையாவது கூட்டத்துல உட்காந்து அதுக்கு பேசிட்டு போனா என்ன? திமுக கூட்டத்துல அந்த அம்மா பேசுது. சுஜாதா ஐயா, சுஜாதாங்கிற அம்மா பேசுறாங்க. அவங்க பேசுனது இந்த வார்த்தைய சொல்றாங்க. அவங்களுக்கு என்ன கோபமோ என்ன அவங்களுக்கு என்ன விஷயமோங்கிறது எனக்கு தெரியாது. அது பேசுற இந்த வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க மேல வாசிக்க முடியுமா? பொது வழியில இதுக்கு முன்னையும் தெரியாது பின்னையும் தெரியாது. இந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு கேட்டா நான் என்ன பேசுவேன்? இங்க பாரு, இது தப்பு இல்லைன்னு என்ன சந்தர்ப்ப சூழ்நிலையில பேசப்பட்டது, எந்த சூழ்நிலைன்னு தெரியணும். சூழ்நிலை தெரியாம கேட்க முடியாது. வெறுப்பு அரசியலை உமிழக்கூடிய நேரமா இது. அதுவும் இந்த வார்த்தை எவ்வளவு கடுமையான வார்த்தை. இதை ஒரு கட்சியின் தலைவராக வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு எதிராக பேசுறது சரியான்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? விஜய்க்கு எதிராக பேசுறாங்க எப்படி சொல்ற? அந்த மாதிரி சொல்லிச்சா? என்ன சொன்னாங்க? பேச்சுல அவங்க சொல்லிருக்காங்க. என்னன்னு சொன்னாங்க? நீங்க கட்சி ஆரம்பிச்சவங்களுக்கெல்லாம் முதலமைச்சர் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை அவங்க அது அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில அந்த அம்மா சொன்னது சரிதான். விடு. அப்ப அப்படி பேசுறது சரிதான். அந்த அம்மா பேசிருக்காங்கன்னா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? என்ன பேசுறேன்? உங்க கம்பெனி தானப்பா. எங்க கம்பெனினா சும்மா ஏதோ வேலையை பாருங்க. திமுகவின் மூத்த முன்னோடி தானே நீங்க. அதுக்காக திமுக கட்சியின் பிரதிநிதி. இந்த பாரு, அந்த அம்மா சொன்ன வார்த்தை இது சாதாரண கிராமப்புறங்களை சொல்றது பெரிய விஷயமா? இது போமா, இது கடந்து போமா? அப்படி அசால்ட்டா பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க. ஆமா, இது கடந்து போக வேண்டிய வார்த்தைங்க. இதுக்கு எதுக்கு நீங்க இவ்வளவு டிபேட் எடுக்கிறீங்க? அதாவது அவன் குடும்பத்தை நான் ரொம்ப கேவலமா பேசுவேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப ரொம்ப கேவலமா பேசுவான். அது எங்களுக்குள்ள சகஜம். நீங்க ஏமா இத கடந்து போடா. இது திராவிட கலாச்சாரமான்னு ஒத்துக்கோங்க. இது ஆமா, இதுதான் திராவிட கலாச்சாரம். திராவிட கலாச்சாரங்கிறது நாகரிகமானது. இது நாகரிகமற்று பேசக்கூடியது. ஏமா 1 2 எங்க கட்சியில 1.5 கோடி தொண்டர்கள் இருக்க கட்சி. இதுல ஏதோ ஒரு பொண்ணு எங்கேயோ ஒரு ஆணும் பேசுறாங்க அப்படின்னா அதுக்காக ஒட்டுமொத்த கட்சியை தவறாக பேசுவது இயலாது, பேசக்கூடாது. புரிஞ்சுக்கோங்க. சும்மா நோய் 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 நோயின்னு இருக்காம வேற கேள்வியை கேளுமா? ஒரே ஒரு சுஜாதா மட்டும் இல்ல, பல பேச்சாளர்கள் திமுகவை பொறுத்தவரை ஆபாச பேச்சுக்களை மட்டுமே பேசுகிறார்கள். சரி, வரட்டும், ஆபாசமா பேசட்டும். என்ன லேக்கியம்? அதுவும் சிட்டுக்குருவி லேக்கியம் தான். ஏமா நான் தான் சொல்றேன்ல, இது அம்மாவுடைய சாம்பிள்ங்க. ஒரு 1 2 சாம்பிள் வெளியே வந்தது. அதுக்கே இப்படி சுத்தி சுத்தி அவர் கேக்குறீங்க. இது அவங்க தனிப்பட்ட வச்சுருக்காங்க. அதெல்லாம் எடுத்து விட்டாங்கன்னு வச்சுங்க. அதான் ஏ பட்டிமன்றம் நடத்துறவங்க தானே இவங்க. ஏ கூட்டம் போட்டவங்க தானே. அப்புறம் என்ன? பிளஸ் சரி வளர்ந்துருக்கும்ல. ஐயா, நீங்க எதை சொன்னாலும் சரிதான், விடுங்க. வேற போமா. எல்லாருமே மாத்திரபூதம் தான் இவங்க. ஏமா இப்போ ஒரு பொம்பளை பிள்ளை இத போய் கேட்டுக்கிட்டு உனக்கே வெக்கமா இல்லையா? தமிழக பெண்களினுடைய கலாச்சாரத்தை சீரழிக்கக்கூடிய வகையில இப்ப போயிட்டு இருக்கு. இதுக்கு நம்ம குரல் கொடுக்கலன்னா அப்புறம் எப்படி?
ஏமே நீதிமன்றத்தில இருந்து லிவிங் டுகெதர் லைஃப் வச்சுக்கலாம்னு ஒரு கலாச்சாரத்தை சீரழிப்பு தான். அப்புறம் இது என்ன சீரழிப்பு? உச்ச நீதிமன்றமே லிவிங் டுகெதருக்கு உத்தரவு போடுமா? அப்புறம் என்ன சீரழிப்பு? ஆணும் கல்யாணம் பண்ணிக்கலாம், பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு உத்தரவு இருக்கு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். அப்புறம் என்ன இருக்கு? இதெல்லாம் பெரியதா தெரியல. இதுதான் பேசுனது பெருசா போச்சா? போமா நீங்க வேலையை பார்த்துக்கிட்டு ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்துகிட்டு என்னென்னமா கேக்குறாரு. வேற கேளுமா. ஐயா கேப்பாரு, கொய்யா கேப்பாரு. என்ன கேக்குறாரு? என்னங்க என்னத்த பேசுறாரு? அவர் பேசுறத ஊசி ஏத்துற மாதிரி ஏத்துவாரு. ஏங்க பின்ன பொம்பளை பிள்ளை பேசுறான்னா அதுக்கு போய் ஒரு பொம்பளை பிள்ளை வச்சுக்கிட்டு என்ன கேள்வி? மைக்கிலே பேசி இப்படி வந்துக்குது. ஏதாவது உங்க கட்சியில நடவடிக்கை எடுத்தீங்களா? நடவடிக்கை எடுக்கிறாங்க எடுக்கல, அது எங்க தலைமை வந்து இவங்க 4 தடவை போட்டிருக்காரு எங்க அண்ணன். இதெல்லாம் என்ன மூர்த்தி, இவ்வளவு அசிங்கமா எல்லாம் பேசாதீங்க மூர்த்தி. நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. என் வயசு என்ன உங்க அளவுக்கு இறங்கி இவங்க பேசுறதா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். என்ன எவனும் பேசாத இருக்கிறதுல உங்க இஷ்டத்துக்கு என்ன ஒன்னாலும் அதுக்கு பேசுறவங்கள்ட்ட போய் கேளுங்க. என்ன வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு சேனல்ல. சும்மா நாங்க திமுக காரங்க இப்படி பேசுறாங்கன்னு சொல்ல வரலையா? பேசுறவங்களுக்கு திமுக காரனா இருக்கான். அதுக்கு நான் என்னையா பண்றது? நான் பேசுறேனா? அப்ப இதோட நீங்க திமுகன்னு சொல்லாதீங்க. நான் திமுக மூத்த முன்னோடி அந்த வார்த்தையை நீங்க சொல்லாதீங்க. ஒன்னரை கோடி தொண்டர்ல எத்தனையோ பேர் பேசுவான். அதுக்காக எல்லாத்துக்கும் நாங்க பொறுப்பு எடுத்துக்க முடியும். மூலையில ஏதோ டீ கடையில ஒரு பாதி பீடி எப்படி ஈத்து விட்டுங்கன்னு கண்ணா முன்னாடி பேசுறது இல்லையா? ஸ்டேஜ் போட்டு மைக்கு போட்டு ஸ்பீக்கர் போட்டு அவ்வளவு தூரம் சேரை போட்டு ஏறி இப்படி பேசுறீங்க ஐயா. அதான இப்ப பிரச்சனை. சேலம் மாவட்டத்துக்கு தாமா அந்தம்மா சும்மா உங்க கொள்கையே தானே. சேலம் அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி வளர்க்கடா ஐயா. தப்புன்னு இதை ஃபீல் பண்ணலையா? தப்புன்னு நம்ம எப்படிங்க நான் போய் எப்படி தப்புன்னு சொல்றது? அந்த எங்க தலைமை இந்த கதரை வெட்டி இந்த திமுக கரை வெட்டி கீச்சு கடைசுங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் தலைமை எடுக்க வேண்டிய என்ன பண்ண முடியும்? தலைமை பார்த்துக்குறங்க, கவலைப்படாதீங்க. தலைமை கண்டிப்பா அவங்களுக்கு சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க கட்சியை விட்டு, கவலைப்படாதீங்க. அடுத்த கேள்வி பாத்துக்கிறோம். தப்பு செய்யறவன் எவனா இருந்தாலும் தண்டிக்கப்படுவான். இல்ல அப்போ இன்னும் எங்க ஆதி தமிழர்களினுடைய நிலைமை இப்படிதான் பரிதாப நிலைமையில இருக்குன்றதுதான் நீங்க சொல்ல வரீங்க. ஆதி தமிழர்களா ஆதி குடிகளா எல்லாமே சொகுசா நல்லா சந்தோஷமா தான் வாழ்றாங்க. யாரு நீங்க பேசுற மாதிரி யாரும் கஷ்டப்படல. இன்னைக்கு நிம்மதியான வாழ்க்கை. மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறோம், பொண்ணுக்கும் கொடுக்குறோம், பையனுக்கும் கொடுக்குறோம். எல்லாம் சந்தோஷமா சுவிட்சமா வாழ்றாங்க. இலவச அரிசி கொடுக்குறோம். யாரு? மக்கள் காசுல இருந்து தான். மக்கள் காசுல இருந்து தாமா கொடுக்குறோம். மக்கள்கிட்ட இருந்து வாங்கின வரி பணத்துல இருந்து கொடுக்குறோம். ஆமா, அதுக்கு ஒரு மனசு வேணும் இல்ல? அதுக்கு ஏன் இதுக்கு முந்தைய அரசு கொடுத்துச்சா? ஓட்டுக்காக கொடுத்தோம். அடு பாவி மகள ஓட்டுக்க நாங்க என்னத்துக்கு ஓட்டு 1000 ரூபாய்க்கு கையேந்து வச்சுட்டு நம்ம வேலை வெட்டி செஞ்சுன்னு இருந்தேன். என்னை 1000 ரூபாய்க்கு கையேந்து வச்சு என்னை பிச்சருக்கு வச்சுட்டு இதுல பெருமை. இன்னைக்கு பணம் வந்துருச்சு தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு 1000 ரூபாய் எல்லாத்துக்கும் வரவாச்சாச்சு. நேத்து போட்டு இன்னைக்கு எல்லாம் வரவாச்சு. ஆமா, கஷ்டப்படுற பெண்களுக்கு தான். என்னத்துக்கு கார் வச்சிருக்கவங்க, வீடு வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம், வரி கட்டவங்களுக்கு எல்லாம் எதுக்கு? எல்லா பெண்களுக்கும் அவங்க எல்லாம் வேணான்ட்டாங்க. அப்ளிகேஷன் கொடுக்கல. அப்ளிகேஷன் யாரும் கொடுக்கல. கொடுத்த அப்ளிகேஷன் எல்லாம் நாங்க பார்த்து கரெக்ட் பண்ணியாச்சு. கப்பல்ல பொண்ணு வந்தா எனக்கு ஒண்ணு எங்க அப்பனுக்கு ஒண்ணுன்ற ஊரு அது அந்த ஊரு தான். ஆனாலும் மக்கள் வந்து நிறைய பேர் வேணான்ட்டாங்க. பொய்யானா இன்கம் டாக்ஸ் வரி கட்டுறவங்க, அதுக்கப்புறம் கார் வச்சிருக்கவங்க, பங்களால அப்படி சொல்லுவாங்க. சொன்னா எல்லாத்துக்கும் தகுதியுடைய பெண்கள் எல்லாத்துக்கும் தான் நாங்க கொடுக்குறோம். இப்ப ஒரு பெற்றுவோம்னா இவர்கிட்ட வந்து என் தகுதியை காட்டணுமா? நாங்க 20 லட்சம் பேருக்கு இப்ப வர கொடுக்க போறோம். இப்ப கணக்கு எடுத்தாச்சு. ஆமா ஆமா, தேர்தலுக்கு எதுக்கு என்னமா சம்பந்தம்? இது தேர்தல் சொன்னதான். இது தேர்தலுக்கு இது மக்கள் பணமா? இது மக்கள் பணம், மக்களுக்கு போகுது. அதனால இதுக்கும் தேர்தல். அப்ப உங்ககிட்ட போறதெல்லாம் யார் பணம்? எங்கள்கிட்ட போறது மக்கள் பணம் தான். எங்கள்கிட்ட என்ன போகுது? 30% லீக்கேஜ். யார் சொன்னா? பிடிஆர் போய் கேளுங்க. பிடிஆர்
இல்ல அதுக்கு நீங்க ஏதோ ஒரு பிரதிநிதியா பதில் சொல்லி ஆகணும்ல, அதனாலதான் ஐயா உங்களை கேக்குறேன். ஏன் இந்த மாதிரி கேட்டா என்னங்க சொல்லுவாரு? ஒண்ணு ஆமான்னு ஒத்துக்கோங்க. நமிதா ஆடிய நடனம் அந்த காலத்துல எப்படி இருந்ததுன்னு கேளுங்க, 1/2 மணி நேரம் பேசுவாரு. குஷ்பு எப்படி அப்படின்னு கேளுங்க, 3/4 மணி நேரம் பேசுவாரு. அவங்க கட்சியில் இருந்து போன பெண்களை பத்தி கேளுங்க, அருமையா பேசுவாரு. அந்த ஒரு மாஸ்டர் ஒருத்தவங்க அந்த மாநாட மயிலாட நடத்துவாங்கல்ல, அதை பத்தி பேசுங்க. ஒரு மாநாட மயிலாட எபிசோடு எப்படி இருக்கும் அப்படின்னு கேளுங்க, கலைஞர் மாதிரியே ரசித்து ரசித்து பேசுவார் ஐயா. ஐயா அப்படியா? நான் பேசி நீங்க கேட்டீங்களா? இன்னும் கேட்கல, அதுக்காக தான் கொடுக்குறேன், இன்ட்டு கொடுக்குறேன். கொடுங்க. கருணாநிதி அவர்கள் உண்மை தொண்டன் அல்லவா, தலைவர் எவ்வளியோ தொண்டனும். சரி, இப்ப என்ன வேற என்ன? இல்ல இதுக்கு நீங்க இன்னும் ப்ராப்பரா பதிலே சொல்லல. எப்படி வந்து நீங்க அந்த ஆதி தமிழர்களை நீங்க குறி வச்சு பேசுறீங்க, எதற்காக பேசுறீங்க? அப்ப இன்னும் அவங்களுடைய சமூகம் வளர்ச்சி அடையல, இத்தனை ஆண்டு திமுக ஆட்சி வெறும் வெற்று பேச்சு அப்படின்றத ஒத்துக்கோங்க, நாங்க விட்டுட்டு போயிடுறோம். என்ன மஸ்துக்கு விட்டுட்டு போனோம்? அப்புறம் எதுவுமே ஒத்துக்க மாட்டீங்க, பேசுனது தப்பு இல்லன்றீங்க, அப்புறம் எப்படி விட்டுட்டு போ சொல்றீங்க? உண்மையை சொன்னா என்ன உங்களுக்கு பட்டுக்கிருச்சு? இல்ல என்ன சொல்லியாச்சு? நாங்க வக்கல் இல்லாம வகையில்லாம இருந்தீங்க, உண்மையை தானே சொல்லியிருக்கு. என்ன பொய் சொல்லியிருக்காரு? ஐயா சொல்லுவார், நொய்யா சொல்லுவார். அவருக்கு என்ன வேலை? அவருக்கு எங்களை பத்தி தவறா பேசல, அவருக்கு வேலை. உங்க கூட்டணியில் இருக்கிற மானங்கட்டவர்களை போலவே இந்த சமூகத்தில் இருக்கிற எல்லா பட்டியல் சமூக மக்களும் மானங்கட்டு இருப்பார்கள். அந்த பட்டியல் சமூகத்தின் பிரதிநிதியாக இருக்கிற தலைவர்கள் மானங்கட்டு, ஈனங்கட்டு, வெக்கம், மானம், சூடு சொரணம் பார்த்தா அரசியல் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அம்மனமா நிற்பாங்கன்னு பாக்குறீங்களா? தன்மான சிங்கங்கள் இந்த நாட்டுல தனித்தனியா இருக்கு பாப்போம். இந்த 26 தேர்தலுக்கு அப்புறம் பாப்போம். இன்னைக்கு வந்து வெளியே வந்துட்டாங்க. அதெல்லாம் சும்மா ஒரு 4 பேர் வச்சுக்கின்னு இந்த சீட்டாட்டத்துல எதிரில் போடுறோம், காசு போடுறோம், உங்கள் மாதிரி நீங்க இந்த சமூகத்துல ஒரு 4 பேரை வாங்கி வச்சுக்கின்னா எல்லாம் நல்லா இருக்கும். அதோ பி ஹாப்பின்னு சொன்னீங்கன்னா ஹாப்பி இல்லை. சரி ஐயா, நேற்று வந்து இறுதியா ஒரே ஒரு கொஸ்டின். நேற்று வந்து பாத்தீங்கன்னா பா ரஞ்சித் அவர்கள் வந்து மேடையில பேசும்போது என்ன சொன்னார்னா, பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆதி தமிழர்களுக்கு எதிரான ஒரு குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடக்குது. இதுல வந்து தனி தொகுதியில போட்டியிட்ட எம்எல்ஏவா இருக்கட்டும், எம்பியா இருக்கட்டும், இதை நீங்க வந்து தடுக்க முடியல உங்களால. அட்லீஸ்ட் இதெல்லாம் நடக்குதுன்னு முதல்வர் அவர்களே ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடையில பேச. ஒத்துக்கினா என்ன நடக்கும்? அப்பயாவது சரி, அவருக்கு தெரியல. இப்போ ஆதிராவோட அந்த கண்காணிப்பு குழு விசாரணை நடந்தது, அந்த ஆலோசனை கமிட்டி. அதில் எல்லாம் தமிழ்நாட்டில் எத்தனை எஃப்ஐஆர் போட்டாங்க, எவ்வளோ அட்ராசிட்டி நடந்தது, ஆண்டுக்கு எத்தனை அட்ராசிட்டிகள் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்ற மாதிரிலாம் டீட்டெயிலாக அரசே வெளியிட்டுது. அது பாவம் அவர் ரஞ்சித்துக்கு தெரியல, ஏன்னா ஷூட்டிங்கில் இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். அதை வாங்கி பார்த்தாலே நம்ம அரசோட லட்சணம் தெரியும். நாம் இதில் வந்து வன்கொடுமைகள் முதல் மாநிலமாக, பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் முதல் மாநிலமாக வளர்ந்து வருகிறோம், பெருமைக்குரிய நாம் இருக்கிறோம் என்பதை நானும் பெருமையாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நான் சொல்றது அரசாங்கம் இருக்காது. ஆமா, அது வந்து இப்போ நம்ம ரைஸ் ஆகி ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறோம், தொடர்ந்து நீடித்து கொண்டே வருகிறது. இன்னொரு பக்கம் வந்து இந்த கடந்த 3 ஆண்டுகளில் பிள்ளை பிக்கிற தன்மை குறைந்து கொண்டே வருகிறது. சூப்பர், 11% குறைஞ்சிருக்கிறோம். ஐயா சொல்லுமா, நிறைய கருத்தரித்தல் மையங்களை ஓபன் பண்றதுக்கு எல்லாம் அலோவ் கொடுத்துட்டீங்களா? அந்த கான்ட்ராக்ட் இவங்க எடுக்க போறாங்களா என்னன்னு தெரியல. திமுக ஆதி தமிழர்களுக்கு எதிராக பல வன்கொடுமைகள் நடக்குது. ஐயா வந்து டேட்டாவோட சொல்றாரு. அரசாங்க டேட்டா வெளியிட்டு இருக்கு, தமிழ்நாடு தான் முதல் மாநிலமா இருக்கு அப்படின்றாரு. இதுக்கு நீங்க என்ன, இதான் திமுகவின் வளர்ச்சியா? திமுகவுடைய வளர்ச்சி, திமுக அரசு. நாங்க ஆட்சிக்கு வந்த பின்னாடி தான் இன்றைக்கு இங்க இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள்லாம் நிம்மதியான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எங்க ஆட்சி இல்லாம இருந்திருந்தா இவங்க படுற துயரம், கஷ்டம் இதெல்லாம் சொல்லி மாளாது. ஏதோ அவர் ஒரு அரசியல் கட்சி வச்சு அவர் ஏதாவது அந்த மக்களுக்கு ஏதாவது செய்யற மாதிரி ஒரு சீன் போடுறாரு. இவர் சீனுக்கெல்லாம் அத ஆதி தமிழர்கள்லாம் யாரு கூட இருக்காங்க? ஆதி தமிழர் எங்க கூட தான் இருக்காங்க, எங்க கூட தான் இருக்காங்க. ஆமா, என்ன அறிவாலயத்துல கக்கூச கழுவுறது ஆதி தமிழர்கள, அது ஆதி திராவிடங்க. நீங்க எதை ஒன்னாலும் பேசுங்க ஐயா. என்ன எங்க சமூகத்தை பத்தி தயவு செய்து, உங்க சமூகத்தை பத்தி நாங்க உங்களுக்கு என்னங்க, நீங்க மட்டும்தான் உங்க சமூகம். அப்படி கிடையாது, நீங்க உங்க சமூகத்துக்கு நீங்க எல்லாம் ரெப்ரசன்டேட்டிவ், நாங்க தான் அதுக்கு உண்மையான ரெப்ரசன்டேட்டிவ். எங்க சமூகத்துக்கு ரெப்ரசன்டேட்டிவ் அதெல்லாம் கிடையாது. நாங்க எங்க பாருங்க, எனக்கே சொந்தம்
எனக்கே ஒரு வளர்ப்பு தாயை வந்து பட்டியலத்தை சேர்ந்தவங்க தான். பத்திரிகையாளர் சொன்னார்ல 100 அல்சேஷன் நாய்களை கூட்டி 2 பேரை வைத்திருக்கிறார்கள் சொல்லுவாரு. அந்த ஆளு இந்த இப்படி இப்படின்னு பேசுவாரு. அந்த ஆளு பேசுறதெல்லாம் உண்மையாயிடுமா? போய் பேச சொல்லுங்க மணிய. இல்ல யாரு வந்து இந்த ஆதி தமிழர்களுக்காக போராடுகிறார்கள் பேசுகிறார்கள், அதெல்லாம் எங்க முதலமைச்சர் தான் ஆதி தமிழர்களுக்காக ஆதி திராவிடர்களுக்காக இன்றைக்கு குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆட்சி உங்ககிட்ட சும்மா இங்க பாரு நாங்க தான் இன்றைக்கு ஆதி திராவிடர்களையும் ஆதி தமிழர்களையும் பட்டியலின மக்களையும் நாங்கள் இன்றைக்கு அவங்களுக்கு வந்து சிம்மாசனம் போட்டு வாழ வைத்துக் கொண்டு இருப்பதே 26 தேர்தல்ல யாரு ஜெயிக்கிறா, எப்படி ஜெயிக்கிறோம், எந்த மக்கள் வாக்களிக்கிறாங்கன்னு பொறுத்து இருந்து பாருங்க. தேர்தல் சொல்ல உங்களுக்கு பாப்போம். பல கேள்விகளுக்கு உங்களுடைய தகவல்களை கொடுத்தமைக்கு நன்றி.